ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் பொள்ளாச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரளிக்காடு எக்கோ டூரிசம் பற்றி சொல்லணும்னா பர் ஹெட்டுக்கு 700 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் காலையில் 10 மணிக்கு சார்பாக பரளிக்காடு டூரிசமோட கேம்ப் சைட்டுக்கு வந்துருங்க. நீங்கள் இங்கே வந்ததுமே உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸாக சுக்கு காப்பி கொடுப்பாங்க. அது குடிச்சு முடிச்சுட்டு இங்கே இருக்கிற பழங்காலத்து மரங்களில் கட்டப்பட்டுலாம் அந்த தூரியில் விளையாண்டு முடிச்சுட்டு இங்கிருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற பில்லூர் டேமுக்கு நம்ம போனோம்னா நம்மள பரிசல் சஃபாரி கூட்டு போவாங்க. இந்த பரிசலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 நிமிஷம் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இதில் போகும்போது உம்முன்னு போகாமல் அந்த பரிசல் ஓட்டிட்டு வரவர் கூட கொஞ்சம் பேச்சை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஊரை பற்றி அந்த ஊரில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிசல் சவாரியோட எண்டில் இந்த பரிசலை சங்கு சக்கர மாதிரி சுத்த விடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சரா இருக்கும். இது முடிச்சுட்டு நம்ம திரும்ப கேம்ப் சைட்டுக்கு வந்தோம்னா அங்க இருக்க மலைவாழ் மக்களுடைய பாரம்பரிய இசையோட கூடிய நடன நிகழ்ச்சி நடக்கும். இது முடிச்சுட்டு நமக்கு லஞ்ச் கொடுப்பாங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க விறகடுப்பால் சமைக்கப்பட்ட சப்பாத்தி, களி, வெஜ் பிரியாணி, சிக்கன் கறி, தயிர் சாதம், சாம்பார், ரசன்ட்டு கம்ப்ளீட் மீல்ஸ் பேக்கேஜே கொடுத்துருந்தாங்க. சாப்பாடை பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து திரும்பி கிளம்பி போகிற வழியிலேயே சுற்றி மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிக்கிற ஒரு ஆற்றுக்கு நம்மளை குளிக்க கூட்டு போவாங்க. அங்கே ஜாலியாக குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊரை நோக்கி பயணம் பண்ண வேண்டியதான். இந்த பரளிக்காடு டூரிசம்க்கு சாட்டர்டே சண்டே மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் லிமிடெட் ஸ்லாட்டான ஒரு நாளைக்கு 250 பேர் மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக் பண்ணிட்டு போகிறதா நல்லது. எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் பரளிக்காடு புக்கிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷனோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எதுக்கு நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்லேயே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இப்போ அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது, மழை பெய்யுதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணாடி கூட பரவாயில்ல. டைம் கிடைச்சுன்னா பரளிக்காடுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரமும் செழிக்கட்டும்.